அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்புப் போர் 413வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 413வது நாளில் இஸ்ரேல் இராணுவத்திற்கு மிகப்பெரியதொரு அதிர்ச்சி. ரஃபாவில் முழுமையாக அழித்து விட்டோம், ஹமாஸ் போராளிகள் யாருமே இல்லை என்ற ஈர்மாப்பில் கடந்த ஒரு கிழமையாக இருந்து கொண்டு இருந்தது. ஆனால் நேற்று திடீரென்று போராளிகள் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆபரேஷன் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். தாக்குதலை நடத்தியதோடு மட்டுமல்ல, ரஃபாவை மீண்டும் பிடித்து விட்டார்கள். இதுதான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. முதலில் திடீரென போராளிகள் குழு, குறிப்பாக அல்காசம் பிரிகேட்ஸ் ஒரு பெரிய தாக்குதலை, அதாவது ஹமாஸுடைய இராணுவ பிரிவு ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதில் 16 இஸ்ரேலிய இராணுவத்தினர் எதிர்பாராத விதமாக தாக்கப்பட்டு அழித்திருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்களை காப்பாற்றுவதற்காக மெர்காவா டேங்க் அணிவகுத்து வந்திருக்கிறது. 4 டேங்குகள் வந்திருக்கிறது. மிக பொறுமையாக அதையும் குறிபார்த்து தாக்கியிருக்கிறார்கள். அதன் பிறகு இந்த 4 மெர்காவா டேங்கையும் அதனுடைய எஞ்சிய பாகங்களை எடுத்து செல்வதற்காக புல்டோசர் வந்திருக்கு. அந்த புல்டோசரை அடித்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இடைவெளி விட்டு. அப்போ இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஒரு வீட்டில் ஏற்கனவே தங்கி இருந்திருக்கிறார்கள், அந்த இடத்தை தாக்கியிருக்கிறார்கள். அப்போது ஒரு 3 மணி நேரத்தில் ரஃபா ஹமாஸு கையில் சிக்கிருக்கு. ஒரு இஸ்ரேலிய இராணுவ அதிகாரி ஏற்கனவே சொன்னதே நாம் சொன்னோம். நீங்கள் எந்த இடத்திலெல்லாம் ஹமாஸ் அழிக்கப்பட்டு விட்டது, இனி ரெசிஸ்டன்ஸ் அங்கே வராது, போராளிகள் வரமாட்டார்கள் என்று ஓடுகிறீர்களோ அந்த இடமெல்லாம் அவர்கள் திரும்ப பிடித்து விடுகிறார்கள். இப்போ இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலுடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை பிடிச்சிருக்காங்க. அதுதான் அறுதி வெற்றி. அந்த இஸ்ரேலியன் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை ஒரு தாக்குதல், அதில் இருந்தவர்கள் அழிந்தார்கள், முடிந்து போனது கதை. ஹெலிகாப்டர் எல்லாத்தையும் புறக்கி சென்று இருக்கிறது. அதை அலோவ் பண்ணியிருக்காங்க, அதை அனுமதித்திருக்கிறார்கள். இப்போ இந்த தாக்குதலை பற்றி விமர்சிக்கின்ற இஸ்ரேலிய இராணுவத்தினரும் பாலஸ்தீன் கிரானிக்கிள் என்ற பத்திரிகையை சார்ந்த ஸ்டாஃப்ஸ், அதாவது பத்திரிகை நிருபர்கள் அங்கே இருந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இது திடீரென நடந்ததாக இருக்க முடியாது. இது ஹமாஸ் ஏற்கனவே பயங்கரமாக ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். ரஃபாவுக்காக இந்த திட்டத்தை எங்கிருந்து தீட்டினார்கள் என்று தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், ரஃபா கிராசிங் ஏற்கனவே உணவுப் பொருட்களை எடுத்து செல்பவர்களுடைய கோலாகலமான போக்குவரத்தாக இருந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேலிய இராணுவத்தினர் இஸ்ரேலுடைய அறிவிப்புப்படி அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் களத்திலிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் அவர்கள் சற்று லஞ்சத்தை வாங்கி கொண்டு விட்டார்கள் என்றும், அது ஹமாஸ் போராளிகள் என்று சொன்னால் அவர்களை சீண்டுவதில்லை என்றும் நாம் ஏற்கனவே உங்களுடைய காணொலியில் சொன்னோம். நமக்கு கிடைத்த தகவலை இப்பொழுது இந்த தாக்குதல் மிகவும் நன்றாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், திடீரென ஒரு தாக்குதல், அந்த தாக்குதல் வேண்டுமானால் ஹமாஸோடைய கொரில்லா வார்ஃபேர் என்று சொல்லிவிடலாம். ஆனால் அதற்கு பிறகு நடந்தது, கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் வரைக்கும் போய் கைப்பற்றியது என்பது, இது ஹமாஸுக்கே ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை அங்கே வச்சிருந்தால் ஒழிய இது நடந்திருக்காது. ஆகவே நன்கு திட்டமிட்ட ஒரு ஆப்ரேஷன், ஒரு தாக்குதல் என்று சொல்லுகிறார்கள். மொத்தத்தில் ரஃபாவை கையில் எடுத்து கொண்டார்கள். அடுத்தால ஒரு சந்தேகத்தையும் கிளப்புறாங்க. இவங்க ஹமாஸு ஃபுல் கெப்பாசிட்டியில் சண்டை போட்டாங்களா, அல்லது அவர்கள் இருக்கின்ற தங்களுடைய சக்தியில் 50% தான் வெளிப்படுத்தினார்களா, 50% தான் வெளிப்படுத்தினார்களா என்பது நமக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது வேறு விவகாரம். ஆனால் இஸ்ரேலுக்கு பெரிய அதிர்ச்சி என்னவென்று சொன்னால், இப்படி இவர்கள் எல்லா இடத்திலும் தாக்குதலை நடத்த முடிகிறது. ரஃபாவை நாம் ஒரு பெரிய துருப்புச்சூட்டாக வைத்திருந்தோம், அதை மிக லாவகமாக திட்டம் போட்டு கையில் எடுத்து விட்டார்கள் என்று. அதை இன்னொரு பத்திரிகை எழுதும்போது, காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன்னா என்னான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ரஃபா அவனுடைய தாக்குதலை பற்றி அது எப்படி திட்டமிடப்பட்டிருக்கும் என்ற
ஆய்வுகளை மேற்கொண்டால் நமக்கு எல்லாம் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது இஸ்ரேலுக்கு இப்பொழுது கிடைத்த மிகப்பெரிய ஒரு அடி. அடுத்தது பெய்த் லாகியா. பெய்த் லாகியா தான் முதல்ல கிரவுண்ட் இன்வெஷனில் எல்லா கட்டடங்களையும் தட்டி தகர்த்தது. இதை இன்னும் அவர்கள் முழுமையாக பிடிக்க முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் சுற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கான். அங்கே போராளிகள் குழுக்கள் 90% தங்களுடைய பலத்தை பிரயோகித்து இருக்கிறார்கள். 100% அவர்கள் தங்களுடைய பலத்தை பிரயோகிப்பார்கள் என்று சொன்னால் பெய்த் லாகியாவிலிருந்து இஸ்ரேல் இராணுவம் முற்றாக அழிக்கப்பட்டுவிடும் என்று செய்திகள் வருகின்றன. அப்போ பெய்த் லாகியாலையும் தாக்க முடியுது, ரஃபாலையும் தாக்க முடியுதுன்னு சொன்னால் அவர்களுடைய ரஃபால அறுதியான தாக்குதல் நடத்த முடிகிறது என்ற அளவுக்கு எழுதுகிறார்கள். ஆனால் இஸ்ரேலே சும்மா இருக்காது. சும்மா இருக்க பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்லாம் அழைத்து ஒரு பெட்டாலியன் சொல்லி அழைத்து விடுவதற்கு அது வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெய்த் லாகியாவிலையும் அதே போல தாக்கி இருப்பது அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை எல்லோருக்கும் கொடுக்கிறது. அப்போ அந்த பியாண்ட் ஆல் லாஜிக்னு சொல்கிறாங்களே, எல்லா காரண காரியங்களுக்கும் அப்பால்பட்டு நின்று இந்த தாக்குதல் நடக்கிறது என்பது அந்த கேட்டகரியில் இது வரும். அடுத்தது அல் சஃபாத் ஸ்ட்ரீட். அதில் இன்னொரு பாயிண்டே எல்லாரும் சொல்கிறாங்க, யஹ்யா சின்வர் அக்டோபர் 16 ஷஹீதாக்கப்பட்ட பிறகு நடந்த மிகப்பெரிய தாக்குதல் ரஃபால. யஹ்யா சின்வர் கல்லல் சுல்தான் சொல்லி ரஃபாவுக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல வச்சு தான் ஷஹீதானார். அதற்கு பிறகு நடந்த மிகப்பெரிய தாக்குதல். அடுத்தது அல் சப்தாலி ஸ்ட்ரீட் என்ற இடத்தில் ஒரு வீட்டில் இஸ்ரேல் இராணுவத்தினர் தங்கி இருந்திருக்கிறார்கள். அவர்களை தாக்கியிருக்கிறார்கள். நேற்று நிறைய பணம், அதாவது யஹ்யா சின்வர் ஃப்ளட்ஸுன்னு தான் இப்போ அதுக்கு பேர். அல் அக்ஸா ஸ்டாம் ஃப்ளட்டில் துணைப்பிரிவு யஹ்யா சின்வர் ஃப்ளட்ஸ், அதாவது யஹ்யா சின்வர் பேரால் நடத்தப்படக்கூடிய தாக்குதல். அவரை ஷஹீதாக்கினதுக்கு பழியாக நடத்தப்படக்கூடிய தாக்குதல் என்று அந்த தாக்குதலில் சொல்கிறார்கள். ஒரு வீட்டில் இருந்தவங்க எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹெலிகாப்டர் புறக்கி சென்றிருக்கிறது. அது அடுத்தது அல் குட்ஸில் அல் குட்ஸ் அண்ட் நாசர் அல் சலாவுதீன் பிரிகேட்ஸ். இப்போ பல செய்தி நிறுவனங்கள், பத்திரிகைகள் இல்லை, செய்தி நிறுவனங்கள் எப்படி செய்தியை தருதுன்னா, முதல்ல காசம் பிரிகேட்ஸ் என்னம்லாம் சாதித்தாங்க, அப்புறம் அல் குட்ஸ் என்னம்லாம் சாதித்தாங்க. அல் குட்ஸுக்கு, அதாவது பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதுக்கு கூட உள்ள சகோதர அமைப்புகள் கூட உள்ளன்னா அவங்க எல்லாரும் கூட தான் இருக்காங்க. நாசர் சலாவுதீன் பிரிகேட்ஸ் இவங்களுமா சேர்ந்து ஜஹூர் அல் திக்குங்கிற ஏரியாவில் சென்ட்ரல் காசாவில் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரில் அடிச்சிருக்காங்க. நெட்ஸாரிமை நான் சொன்னேன் அன்சார் டேர்டெவில் ஃபைட்டர்ஸ்ன்னு, அவனை எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டான். இஸ்ரேலிய இராணுவத்தை பார்த்துட்டான்னா நேராக போய் தாக்கிறன்னு பார்ப்பான். அதில் ஷஹீதாகிருப்பாங்க. ஆனால் இந்த தகவலையும் நமக்கு சொல்லலை. நிறைய பேர் ஷஹீதாகிருப்பாங்க. ஆனால் 1-2 பேர் காயங்களோடு எப்படி எதிரிகளை வீறு கொண்டு தாக்குகிறார்கள். அதில் தான் அவங்க ஒரு வார்த்தை சொல்லாங்களே, எங்கள் ஷேக் எங்களுக்கு சொல்லியிருந்தார், எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய வீரத்தை நீங்கள் உங்களுடைய மெர்காபா டேங்கை கொண்டு சதைக்க முடியாது, அழிக்க முடியாது என்று அவர்கள் பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அடுத்தால பெய்த் லாகியாவினுடைய இன்னொரு பகுதியில் 4 மணி நேரமாக சண்டை நடந்திருக்கு. 60 இஸ்ரேலிய இராணுவத்தினரை 15 ஹமாஸ் போராளிகள் எதிர்கொண்டு இருக்கிறார்கள். இதில் தப்பி ஓடினவங்களை உமர் அல் காசம் மார்டையர் பிரிகேட்ஸ் ஸ்னிப்பர் வச்சு சுட்டு கொண்டுட்டான். அதாவது 60 பேருமே தப்பி இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற அளவுக்கு அது இருக்கிறது. இந்த 60 பேர் ஏற்கனவே ஒரு 60 பேர் கொலை செய்யப்பட்டதில் வருமா, அல்லது இது தனியான தாக்குதலா என்பது, ஏன்னா எல்லாமே பெய்த் லாகியாவை சுற்றி தான் நடக்குது. அடுத்தது பெரிய அதிர்ச்சியான தகவல் என்னவென்று சொன்னால், காசா ஃப்ரண்டில் இருந்தும் லெபனான் ஃப்ரண்டில் இருந்தும் வந்த 6 இஸ்ரேலிய இராணுவத்தினர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். களத்தில் நிற்கக்கூடிய, அதாவது காசாவிலையும் லெபனான்லேயும் களத்தில் நிற்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினர் மனநிலை நிறைய பேர் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பதால் அவர்களை உடனுக்குடன் மிலிட்டரியிலிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்பி விடுகிறார்கள். இதில் அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு லாஸ் என்னன்னா, நேற்று நெட்சாரின் பக்கத்தில் எதிரிகள் வராங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்குள்ளாலே ஒரு ஆள் சுட்டுக்கிட்டாங்க. அப்படி 6 இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படியே மியூச்சுவல் கிளாஸஸ்ன்னு அதை சொல்கிறான். மியூச்சுவல் கிளாஸ்னால் மனநிலை பாதிக்கப்பட்ட, கையில் கட்டான கூட இருக்கவங்கெல்லாம் சுடுன்னு சொல்கிறான். இந்த அளவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. நான் ஆப்கானிஸ்தான்
51 நாடுகள் அமெரிக்காவின் தலைமையிலே புகுந்தபோது கடைசி நேரத்தில் அவர்கள் பைத்தியம் பிடித்தவர்களுடைய கணக்குகளை சொல்லும்போது பல ஆயிரக்கணக்குகளை சொன்னார்கள். ஆனால் இந்த பைத்தியம் பிடித்தவர்கள் பணியில் இருக்கும்போது சக அமெரிக்க சோல்ஜர்ஸையும் மற்ற நாட்டு படைகளையும் சுட்டு வீழ்த்தினார்கள் சுட்டார்கள், அவர்களும் சுடப்பட்டார்கள் என்பதுதான் செய்தி. அதை நாம் அப்பொழுது அந்த காணொலியில் சொன்னோம். அதே நிலை ஏறத்தாழ இப்பொழுது காசாவில் ஏற்பட்டு இருக்கிறது. பிறகு நேற்று யோகி ஆசர்நாத் இந்த சூசைடு பண்ணவங்க, அதாவது தற்கொலை பண்ணி கொண்டவர்கள் காசாவிலோ லெபனான் பார்டர்லையோ எவ்வளவுங்கிற தகவலை தரவே மாட்டேங்குது இஸ்ரேலிய இராணுவம். நாங்கள் எங்களுடைய ஆய்வில் எடுத்தது தான் 6, இது 60ஆக இருக்க எல்லா வாய்ப்பும் இருக்கிறது என்று அவர்கள் ஒரு சந்தேகத்தோடு ஏன் நீ உண்மையை சொல்ல மாட்டேங்கிற இதை அழுத்தமாக குத்தி எழுதியிருக்கிறார்கள். அடுத்தது நேற்று அல் அக்ஸா பள்ளிவாசலில் ஜும்மா காலையில் ஃபஜ்ரில் இருந்தே மக்கள் திறந்து ஓடி இருக்கிறார்கள். 40,000 பேர் தொழுது இருக்கிறார்கள். இப்போ ஒரு 4 ஜும்மாவா 40,000 பேர் எப்படியாவது தொழுது விடுகிறார்கள். இதில் பென்கர் ஒரு 1200 பேரை விட போய் நேற்று பெரிய கலாட்டாலாம் பண்ணியிருக்கான். அப்படி இருந்தும் 40,000 பேர் தொழுது இந்த பள்ளிவாசல் தங்களுக்கு தான் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அடுத்தது நம்ம வெஸ்ட் பேங்குக்கு வந்தால், வெஸ்ட் பேங்கில் அதாவது மேக்கரையில் இப்போ குழந்தைகளை எல்லாம் குறிவைத்து கொலை செய்கிறார்கள். மேக்கரையில் குழந்தைகளை குறிவைத்து கொலை செய்கிறார்கள். அடுத்தது ஜெனின்லையும் நிபுலஸ்லையும் நேற்று நிறையா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர்கள் திரும்பி போகும்போது அவர்களை தாக்கி அழித்திருக்கிறார்கள். நேற்றும் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் அங்கே காயம்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள். அதுக்கு என்ன செய்ய, அந்த விஷவாயு வரக்கூடிய குண்டுகளை வீசி சஃபகேஷன் மூச்சு திணறலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி அங்கேயும் பயங்கரமான ஒரு மனித உரிமைகளை, அந்த மனித இனத்துக்கு எதிரான கொடுமைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அடுத்து ஹிஸ்புல்லா. நம்ம ஹிஸ்புல்லாவுக்கு வந்தால், ஹிஸ்புல்லா அல் கியாம்ங்கிற ஒரு சிட்டியை 28 தடவை ஒரே நாளில் தாக்கி இருக்கிறாங்க. சிட்டியை சுற்றி இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தை 28 தடவை தாக்கியிருக்காங்க. இந்த லார்ஜஸ்ட் ஒன் டே அட்டாக் என்று எல்லோரும் எழுதுகிறார்கள். ஒரே நாளில் நடந்த மிகப்பெரிய தாக்குதல். அதில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பலர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள், பலர் ஓடி இருக்கிறார்கள். அதே மாதிரி டெல் நஹாஸுங்கிற ஒரு புது ஏரியாவை நேற்று தாக்கி இருக்கிறார்கள். அந்த செட்டில்மெண்ட்டும் காலி ஆகிட்டு இருக்கு. அடுத்தது அவர்கள் செட்டில்மெண்ட்டுன்னு நேற்று நாங்கள் அடித்தது, அதாவது வந்தேரிகளின் குடியிருப்புகள்னு நாங்கள் அடித்த மனாரா, மாலக்கியா, சாசா, டோரியாங்கிறது பேரக்ஸ், அடுத்தது ஹிரத் சுமோகா ஆகியவற்றை தாக்கி இருக்கிறார்கள். ஆர்மியோட நேரடியாக சண்டை போட்டது சாரியட், அதாவது தூரத்தில் ஆர்மி ஒன்றா சேருது, இஸ்ரேல் ஆர்மி ஒன்றா சேருது, கேதரிங்னு சொல்லாங்க. அதை இவங்க எப்படி எந்த இடத்தில் அடித்தோம் என்ற பட்டியலில் அதுவும் ஒரு நீண்ட பட்டியல். அதாவது ஜாரியத், டவுன் ஆஃப் ஷாமா, சஃபத், ரம்மத் நஃபத்தாலிங்கிற இடம். அடுத்தது டவுன் ஆஃப் எரோன் 5 தடவை தாக்கியிருக்காங்க. ஈஸ்டர்ன் அல் கியாம்ங்கிற இடத்த. அடுத்தது ட்ரோன்ஸையும் ராக்கெட்டையும் கொண்டு டெல் அவீவையும் தாக்கி இருக்கிறார்கள். ஹைஃபாவில் நேற்று ஒரு ட்ரைனிங் காலேஜ் இருந்திருக்கு, ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் காலேஜ், அதையும் தாக்கி இருக்கிறார்கள். அந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தவங்கள நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு ஏர் டெக்னீஷியனை உருவாக்குற இன்னொரு கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ஸையும் தாக்கி இருக்கிறார்கள், அழித்திருக்கிறார்கள். மவுண்ட் ஹெர்மன் ஆக்குபைடு கோலான் ஹைட்ஸை நேற்று நிறைய தாக்கி இருக்கிறாங்க. அதில் மவுண்ட் ஹெர்மன் அதுக்கு மேலே தான் வேக பார்க்கக்கூடிய இதில் வச்சுருந்தாங்க. அதை முதல்ல ஆரம்பத்தில் தாக்கினாங்க. நேற்று தொடர்ந்து தாக்கி இருக்கிறார்கள். இன்டெலிஜென்ஸ் கேதரிங் யூனிட் 210 தாக்கி இருக்கிறார்கள். அதே போல் ஹெர்மோனுங்கிற பிரிகேட்ஸோட 810வது யூனிட்டையும் தாக்கி அழித்திருக்கிறார்கள். அப்போ ஹைஃபா இப்போ தேசம் எல்லாம் பதுங்குழியில் தான் இருக்காங்க. தேசம் கிளியர் ஆகிட்டுன்னு சொல்லலாம். இருந்தாலும் ஹைஃபாவில் நான் ஏற்கனவே உங்களுக்கு 2 மாதங்களுக்கு முன்னால் காணொலியில் சொல்லி 81,500 இராணுவ தளங்கள் இருக்கிறது என்று அதை இவர்கள் தொடர்ந்து அடித்து கொண்டு இருக்கிறார்கள். அதே பிறகு சிட்டி ஆஃப் சடன் சொல்லக்கூடிய இடத்துல இஸ்ரேலுடைய இராணுவ பிளேன் ஒன்று வந்திருக்கு, விமானப்படை ஒன்று இருக்கிறது, அதை அடித்து விரட்டி இருக்கிறார்கள். அடுத்தது அல் நக்கோராங்கிற அந்த ஏரியாவை சுற்றி வளைத்து இஸ்ரேல் வைத்திருக்கிறது. 6 முனையில் தாக்கி நேற்று
அதை கிளியர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா முந்தா நாளில் இருந்த என்ன கேள்வினா, அல் நகோராவை இது வரைக்கும் இஸ்ரேல் பிடிச்சிருக்கலாம். ஆனால் அவர்கள் சரவுண்ட் பண்ணி தான் நிற்கிறாங்க, உள்ளே வரமாட்டேங்கிறாங்க ஏன் என்ற கேள்விக்கு நேற்று பதில் கிடைத்து விட்டது. அடித்து வெளியே தள்ளி விட்டார்கள். அல் ஜபீலில் மெர்காவா டேங்க் 6 எண்ணத்தை அடிச்சிருக்காங்க. அது அடுத்தது இஸ்ரேல் சும்மா இருக்காதுல்ல, இஸ்ரேல் காசாலே நேற்று 100க்கு மேற்பட்டவர்களை குண்டு போட்டு ஷஹீதாக்கி இருக்கிறார்கள். காயம்பட்டவர்கள் எண்ணிக்கை 1,06,000 தாண்டுகிறது. காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை 16,000 தாண்டுகிறது. இருந்தாலும் நேற்று நான் சொன்னது மாதிரி பல ஆய்வாளர்களும் சொன்னது போல அந்த ஜபாலியா பெய்த்லோஹியா நார்தன் காசாவை இன்னும் இஸ்ரேலால் பிடிக்க முடியல. பிணங்களை மட்டும்தான் குவிக்க முடியுது. இன்னைக்கு உள்ள நமது நாட்டு ஆங்கில பத்திரிகைகள்லாம் என்ன தலைப்பிட்டு இருக்கிறது என்று சொன்னால், ஐசிசி வாரண்ட் வந்த பிறகும் அவன் தன்னுடைய படுகொலைகளை நிறுத்தவில்லை. அவன் படுகொலைகளை நிறுத்துற மாதிரி இல்லை. ஏனென்று சொன்னால் நேற்று லேபிட் கிளீனாக சொல்லியிருக்காரு, தன்னுடைய சுயநலத்துக்காக இஸ்ரேலுடைய மானத்தை காப்பலேற்றுகிறார் நத்தியான்ஹூ. இப்போ நத்தியான்ஹூ என்னன்னா, அவனை ஜெருசலம் கோர்ட்டில் வாக்குமூலம் தந்துதான் ஆக வேண்டும் என்று சொன்ன அட்டோர்னி ஜெனரலை இப்போ நீக்க போகிறான். எல்லா அதிகாரத்தையும் கையில் எடுத்துக்கிட்டான். அதாவது இன்டெலிஜென்ஸ் கமாண்டு அவன் கையில், நாடாளுமன்றத்தினுடைய கமாண்டு அவன் கையில், அமைச்சரவையினுடைய கமாண்டு அவன் கையில். அவனுக்கு பிடிக்காத எல்லாரையும் உடனே டிஸ்மிஸ் அங்கே இருந்து. அதே மாதிரி அந்த அட்டோர்னி ஜெனரலை அங்கே இருந்து பதவி நீக்கம் செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறான். அடுத்தது ஹூத்திஸ் நேற்று இன்னொரு கப்பல் அடித்திருக்கிறாங்க. அண்டலூங்கிறது அது டர்க்கி கொடியை ஏற்றி வந்து தான் கமர்ஷியல் ஷிப்பான். அதை இஸ்ரேலுக்கு போகிறதுனால அடிச்சிருக்காங்க. டர்க்கி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு. முனாஃபிக்குத்தனம் எப்படி வருது பாருங்கள். டர்க்கி எங்கள் கப்பலை அடிச்சிட்டிய, எங்கள் கொடி இருந்த கப்பலை ரெட் சீல அடிச்சிட்டியா அப்படின்னு. அது இஸ்ரேலுக்கு போகும்னா அடிப்போம்னு சொன்னோம், அடித்தோம். அந்த மாதிரி எது வந்தாலும் நாங்கள் தாக்குவோம். துருக்கியினுடைய நயவஞ்சகத்தனம் பலவிதமாக இருக்கிறது. அதே போல் நேற்று ஹூத்திஸ் ஒரு பெரிய தாக்குதல் நடந்திருக்காங்க. அது பாலஸ்தீன் 2 என்ற ஹைப்பர்சோனிக் இதை கொண்டு நவாட்டிம் பேஸ், அது ஆரம்ப காலத்தில் முதலாக இஸ்ரேலு இஸ்மாயில் ஹனயாவனுக்கு பழிவாங்கும் விதத்தில் அடித்த நவாட்டிம் பேஸை திரும்ப அடிச்சிருக்காங்க. அடித்து அதை நிகாவா ரீஜியன் என்று சொல்லுகிறார்கள். அந்த பாலஸ்தீன் 2 ரொம்ப இம்பேக்ட் உள்ளது. அது சொல்லுது 800 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் அதில் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு. 800னா ரொம்ப பெருசாக போச்சு. 3 போட்டால் அது யாதேசம் உள்ள இடம்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் அதுதான் உண்மை என்பது தான் நாம் திரும்ப திரும்ப கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய செய்தி. அதில் பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய ரகசிய விமான தளம் இது, அது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்தது நேற்று ஐசிசி வாரண்ட் வந்த பிறகு ஜெர்மனியும் பிரான்ஸும் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், நாங்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுப்போம், இதை நாங்கள் நடத்த மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறது. நேற்று காசாவிலும் 100 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த ஐசிசி வாரண்டு எந்த புண்ணியமும் இல்லை என்று இருக்கிறது. ஆனால் இராணுவ நோக்கர்கள் அத்தினரும் ஒரு பெரிய தலைக்குனிவு, ஒரு அவமானம். இனி அரபு நாடுகளோட மற்ற நாடுகளோட நான் ஒப்பந்தம் போடுவோம்னே இஸ்ரேல் சொல்ல முடியாது. ஏன்னா ஐசிசி வாரண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடு என்ற பெயர் அதுக்கு முத்திரை குத்தப்பட்டு விட்டது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு குழந்தையோ ஒரு பெண்ணையோ கொலை செய்வதை நிறுத்தாது, ஆனால் பெரிய அவமானத்துக்கு உள்ளாகும். இஸ்ரேலுக்கு நிரந்தரமான ஒரு அவமானம். அமெரிக்கா பைடன் நாங்கள் அதை இது பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ உலக நாடுகள்லாம் யாரை பாராட்டுகிறார்கள் என்று சொன்னால், டிப்ளமேட்டிக் சைடில் இந்த போராளிகளுக்கு மிகப்பெரிய உதவியை அல்லது ஷஹீதான 45,000 பேருக்கும் டிப்ளமேட்டிக் உதவியை செய்தது சவுத் ஆப்பிரிக்கா தான். அதுதான் அந்த கேஸை ரொம்ப வலுவாக கொண்டு போய் எவிடன்ஸ்லாம் வச்சு பேசிச்சு. இதில் ஒரு அரபு நாடு கூட கிடையாது என்பது நாம் வரையிட்டு காட்டப்பட வேண்டிய விஷயம். இப்படி இந்த யுத்தம் பல முனைகளிலும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாய்கிறதாவா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.